ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். இந்த போட்டோல வரவங்க உங்களுக்கு தெரியுதா? சிவகார்த்திகேயன் பக்கத்துல இருக்கிறது டி இமான். ஒரு காலகட்டத்துல சிவகார்த்திகேயனும் டி இமானும் திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. டி இமான் வீட்டுக்கு சிவகார்த்திகேயன் போயிட்டு சகஜமா பேசிட்டு அங்க சாப்பிட்டு கூட வருவாரு. இப்போ ஒரு ஒரு கடந்த சில மாசங்களா வந்து டி இமான் என்ன சொல்றாருன்னா, சிவகார்த்திகேயன் எனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு, என் மனைவியை பிரியறதுக்கு காரணமே சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த விஷயத்த நான் வெளியே சொன்னேன்னா அது வந்து டி இமான் என் மகன்களை ஃபியூச்சரை பாதிக்கும், அதனால அந்த விஷயத்த நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ டி இமான் 2வது மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு குழந்தை குட்டினோட சந்தோஷமா தான் இருக்காரு. இப்போ சிவகார்த்திகேயன் அதுக்கு அப்போ எதுவுமே பதில் சொல்லவே இல்லை, அவரோட ஹேட்டர்ஸ்க்கு பதில் சொல்லவே இல்லை. இப்போ அயலான் இருக்குல்ல, அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழால சிவகார்த்திகேயன் என்ன சொல்றாருன்னா, என் ஹேட்டர்ஸுக்கு நான் கொடுக்குற செருப்படி என் வேலையில நான் கான்சென்ட்ரேட் பண்ணி போய்கிட்டே இருக்கிறது மட்டும்தான். என்னை வந்து ஒரு சூப்பரான பாசிட்டிவான ஆளுன்னு என்னை சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றியே. என்னை 4 பேர் வந்து விரும்புறவங்களுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பேன். என் ஹேட்டர்ஸுக்கு நான் கொடுக்குற செருப்படி என் ரூட்ல நான் போய்கிட்டே இருக்கிறது மட்டும்தான். அதனால எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நான் எடுத்துக்கவே மாட்டேன், யாருக்குமே நான் துரோகமும் பண்ணல அப்படின்னு பாசிட்டிவா பேசியிருக்காரு. இப்போ வந்து மாவீரன் படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அயலான் படத்துல பல கோடி பட்ஜெட்ல கே.எஸ். ரவிக்குமார் இருக்காருல்ல, அவரோட டைரக்ஷன்ல 2016ல ஷூட்டிங் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இசை வெளியீட்டு விழால இந்த வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு.